பாலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களார பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த புத்தாண்டுல இது கோளறு திருப்பதிகம் என்று பேர். குற்றத்தை அறுத்து விட்டாலே அந்தாண்ட நன்மை வந்து சேரும் என்பது அதுல உட்கிடக்கை. விளக்கை ஏற்றிவிடும் சொல்லிவிட்டாலே இருட்டு தானே போய்விடும் இல்லையா? அதுபோல குற்றமெல்லாம் அருந்து விட்டால் நன்மையெல்லாம் வந்து சேரும் என்பது பொருள். இதுல இந்த திருப்பதிகத்துல மிருகத்தினால வருகிற துன்பம், கிரகங்களினால வருகிற துன்பம், இன்னொன்னு கல்வியினால வருகிற துன்பம், செல்வத்தினால வருகிற துன்பம், நோய்களால வருகிற துன்பம், எந்த வகையிலெல்லாம் துன்பம் வருமோ அத்தனையும் சொல்றார் சுவாமி. இதையெல்லாம் நீங்கி இன்பத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பதிகம் பூரா சொல்லுவேன். ஆமா, குற்றங்கள் எல்லாம் அறுத்து விட்டாலே நன்மை வந்து சேரும் தானே அல்லவா? ஆமா. நஞ்சனே கண்டன் எந்தை மடபாடனோடும் விடையேறு மங்கள் வரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தகதனா செஞ்சின அவுணரோடும் முறுமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. வாழ்வரி அதளதாடை வரி கோவணத்தர் மடவாதனோடுமுடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேடல் கொடு நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைமார் ஒப்பிள மதையும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் வெப்பொடு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலிய அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாடரோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் ஏழு கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நறிய கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன் பசுவேறு மங்களபரமன் தலைமகளோடருக்கு முடிமேல் அணிந்து என்னுடனே புகுந்ததனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிதம் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் எப்பொடு எப்பொடு குளிரும் வாதம் மிகையான விற்பனையான வந்து நடிய அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வேள்பட பலபல வேடமாகும் பரன் நாரிபாகன் பசுவேறு மங்களபரமன் தலைமகளோடருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வரு காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கொத்தலர் குடலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேடவிகிதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் புத்தரோடு அமனை வாதில் அடிவிக்கும் அண்ணல் திருநீறு தம்மைதிடமே அத்தகு நல்ல நல்ல
அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொடாலை விளை சென்னல் துன்னி வள செம்பொனெங்கும் நிகழ நான்முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்யான சொன்னாலை. சுவாமியினுடைய திருவாக்கு தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்யான சொன்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. நமது நாட்டுக்கும் நமது மக்களுக்கெல்லாம் நன்மை வரட்டும் என்று இந்த திருப்பதிகத்தை நான் ஓதிவிட்டேன். அடுத்து இப்ப நன்மையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திருப்பதியம் ஓதுதல் என்பதுதான் ராஜராஜ சோழனுடைய முயற்சி. திருப்பதிய விண்ணப்பம் என்று பல கோயில்களிலே 40 ஓதுவார்களை வைத்து செய்தார் என்பது வரலாறு. நாங்க ஒரு ஓதுவார் இப்ப நீங்க உங்களுக்கு எல்லோருக்கும் நன்மை கிடைக்கட்டும் இந்த புத்தாண்டுல என்று சொல்லி நான் இந்த கோடொரு திருப்பதிகத்தை ஓதிவிட்டேன். அடுத்தது உங்களுக்கு உலகத்துல நாம வாழ்வதற்கு செல்வம் அடிப்படை இல்லையா? ஆமா, அத அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். அப்பர் சுவாமிகள் பெரும் துறவி, கடும் துறவி. அவருக்கு கிடைத்த செல்வம் எல்லாம் வாரி கொண்டு போய் குப்பையோடு கொட்டிவிட்டார் என்று வரலாறு பெரிய புராணம் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்றார்? மாடுதான் இல்லெனில், உங்கள்கிட்ட தேவாரம் இருந்ததுன்னா வீட்டுல போய் படிச்சு பாருங்க, நான் சொன்னது சரியா இருக்காங்க. மாடுதான் இல்லெனின் மானுடர் பாடு யாரும் செல்ல மாட்டார்கள் அப்படின்னு எழுதி வைக்கிறார். அவருக்கு என்ன கவலை? சிவனறிய சொல்லிட்டு போக வேண்டியதானையா? என்ன சொல்றார் அவர்? மாடு என்பது செல்வம், செல்வம் யார்கிட்ட இல்லையோ அவன் பக்கம் யாரும் போக மாட்டான்னு எழுதி வச்சுட்டார். ஆக நமக்கு உலகத்துல வாழ்வதற்கு செல்வம் அடிப்படை இல்லையா? ஆமா. அதனால உங்களுக்கு செல்வம் நிறைய இருக்கட்டும் என்று ஒரு திருப்பதிகம் நான் இப்பொழுது ஓதப் போகிறேன். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இந்த பதிகத்தை ஓதின உடனே 1000 பொன் கொண்ட மூட்டை ஒன்று கிடைத்ததாக வரலாறு. அவருக்கு தானே கிடைக்கும், அவர் பாடி வச்ச பதிகம் இருக்கு. இப்ப நாம ஓதுனா இப்பவும் நமக்கும் கிடைக்கும் நிச்சயமாக. ஆமா, நான் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் யார்கிட்டையும் கடன் வாங்கினதே கிடையாது 79 வயசு வரலையும். நான் சிவன் கோயில்ல போய் சிவன்கிட்ட கேட்டுக்கிட்டு அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப நீ கோடீஸ்வரனா போயிட்டியோ? இல்ல, என் குடும்பத்துக்கு வேண்டிய அளவுக்கு அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது போறோம் இல்லையா? எதுவும் நிறைய இருந்தா துன்பம். ஆமா, செல்வமும் நிறைய இருந்தா துன்பம், கல்வியும் நிறைய இருந்தா துன்பம், எதுவும் அளவுக்கு மேலே இருந்தா துன்பம். நிச்சயமா நிறைய பணக்காரன் இருக்கிறவன் தூங்க முடியாது, அமைதி கிடைக்காது அல்லவா? அதனால வேண்டும் அளவுக்கு அந்த உங்களுக்கு செல்வம் கொடுக்கட்டும் என்று அந்த திருப்பதிகத்தை நான் இப்பொழுது ஓதி விடுவேன். அது எடுக்க எடுக்க குறைவில்லாத இருக்குமா அந்த திருப்பதிகத்தை ஓதினார்? நிச்சயமாக எனக்கு அப்படித்தான். ஆமா, நான் வீட்டுல ஒரு பை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கொண்டு போய் அதுல ஒரு 500 ரூபா வச்சேன்னா 200 ரூபா எடுத்துட்டேன்னா நாளைக்கு பார்த்தா யாராவது 100 ரூபா கொடுப்பாங்க கொண்டு வச்சிருவாரு. என்ன வச்சுத்தானே நான் சொல்ல முடியும்? இன்னொருத்தருடைய வாழ்வையை நான் கணக்கிட முடியாதல்லவா? இன்னொருத்தர் வாழ்க்கையை நான் கணக்கிடுவதும் தவறல்லவா? ஆனதுனாலே நான் 79 வயசு வரை நான் கடனே வாங்கினது கிடையாது. இந்த பதிகத்தை நான் திருக்கோயில்ல போய் பாடி விடுவேன். எனக்கு வேண்டியது என்ன? எனக்கு வேண்டியதுக்கு குடும்பத்துக்கு வேண்டியதை அவன் கொடுத்துறான். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டிய வரைக்கும் கொடுக்கட்டுங்கிறதுக்காக வேண்டி இந்த திருப்பதிகத்தை நான் இப்பொழுது ஓதி விடுவேன். தளரினும் எனதுரு நோய் தொடரினோன கடல் தொழுதழுவேன் கடல் தனில் மூதோடு கலந்தே நஞ்சை மேடரினில் அடக்கிய வேதியனே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினோன கடல் தொழுதழுவேய கடல் தனில் மூதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுவார்
ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதுன்னருள் ஆவடு துறை அரணேயே வாழினும் சாவினும். இந்த பதியத்தில் சொல்ற கருத்தை நமக்கு நல்லா கவனிக்கணும். எனக்கு எந்த விதமான இடர்பாடு வந்தாலும், எந்த விதமான தளர்ச்சி வந்தாலும் உன்னுடைய திருவடியை நான் மறக்க மாட்டேன். முடியுமா? நம்மளால முடியுமா? முடியாது. ஏதோ கொஞ்சமாவது நாம அதை பின்பற்றி விட்டோம்னா சரிதான். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனக்கடல் விடுவேன் அல்லேன். தாழிடம் சடம்புனல் தயங்கு சென்னி போழிடம் அதிவைத்த புண்ணியனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்ற மக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையனே. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன். அம்மா, தூக்கத்திலையும் சரி விழித்துக் கொண்டிருக்கும் சரிதான் உன்னுடைய வழிபாட்டை நான் மறந்தவன் இல்லை. திருஞான சம்பந்தர் சொல்லுகிற சொல் இல்லையா? ஆமா. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்பான். புனல் விரி நெருங்கொன்றை போதணிந்த கனலறி அனல் புல்கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்ற மக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. தும்மலோடர்ந்துயர் தோன்றிடினும் அம்மலடியலால் ரச்சாது என்ன கைமல்கு வரிசிலை கனை ஒன்றினால் மும்மதில் எறியட முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்ற மக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. கையது வீழினும் கழிமுறினும் கடலடிகளால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குலாய தண்ணி மையணி மிடருடை மறையவனே இதுவோ மேல்மாறி இவதொண்ட மக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. வெண் துயர் தோன்றியோர் வெறுவுரினும் எந்தாய் உன்னடியலால் ஏற்றாதன்னா ஐந்தனை அரபு கொண்டு அரைக்கதிட்ட சந்த வெண்பொடியலி சங்கரனே இதுவோ மேல்மாறி இவதொண்ட மக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. வெப்படு பிறவியோர் வினைவரினும் அப்பா உன்னடியலால் அறற்றாது என்ன ஒப்புடை ஒருவனை உருவடிய அப்படி அழல் எட விடித்தவனே இதுவோ மேல்மாறி இவதொண்ட மக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கடலார் சிந்தை செய்யேன். இதுல ஒண்ணு, நம்ம சமுதாயத்துல என் பேர்ல யாரும் தவறா எண்ணக்கூடாது. இந்த திருநாவுக்கரசருடைய தேவாரம் ஒன்று, திருவையாற்று தேவாரம், அவனுடைய திருவடியை சிந்திக்க முடியாதுன்னு எழுதிவிட்டார். எல்கே முத்து இருக்கார் போல் இருக்கீங்க இல்லையா? ஆமா. எடுத்த எடுப்புலயே அவர் எழுதினது சிந்திப்பரியன. அப்புறம் அடுத்தபடி சிந்திப்பரியன எழுதிவிட்டு அவனுடைய திருவடியை சிந்திப்பவர்க்கு அப்படின்னு ஒண்ணு தொடங்குறார். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன அவர் சிந்திப்பவர்க்குன்னு தொடங்குறாரு. அப்போ இந்த வினைவயத்தால் இவன் சிந்திக்க முடியாதவன் விட்டுவிட்டாலும் இந்த வினையையும் வென்றுவிட்டு ஒருத்தன் நினைச்சு விடுவானேயானால் என்று நாம பொருள் பண்ணணும். அப்படித்தான் நான் பொருள் பண்றேன். நீங்கள் என்னமா பொருள் பண்றீங்களோ எனக்கு தெரியாது இல்லையா? சிந்திப்பரியன ஐயாரும் அடித்தளமே சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரும் அடித்தளமே என்பது பாட்டு. ஆக இந்த வினையையும் வென்றுவிட்டு அவன் சிந்தனை செய்து விட்டானே ஆனால் இதெல்லாம் அவனுக்கு பலிக்கும் என்பது நாவுக்கரசருடைய எண்ணம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய என்ட்ரன்ஸ் பொருள் அதுதான் இல்லையா? ஆமா. சுவாமி எதைத்தான் சொல்றார்? பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கடலால் சிந்தை செய்ய அடிச்சு சொல்லிவிட்டார். உன்னுடைய திருவடியை தவிர வேற ஒண்ணு சிந்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு. அது அவருக்குத்தான் முடியுமா என்ன? அந்த வழியில வந்த நமக்கும் முடியும் அல்லவா? நிச்சயமா முடியும், முயற்சி செய்தால் இல்லையா? ஆமா. கொய்யணி நறுமலர் பேரிடர் பெருகியோர் மணிவரினும் சீருடை கடலார் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடியில அவனனை ஆரிடர் படவரை அடத்தவனே இதுவோ மேல் மாறியவதொண்ட மக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. உன்னினும் பதிப்பினும் உறங்கினும் நின் உண்மலரடியலால் உரையாது என்ன முடியுமா?
பசியா இருந்தா கூட நான் உன்னை பாடுவதற்கு ஒழிய மாட்டேன்னு சொல்றாரு சுவாமி. முடியுமா? அது அவர்களுக்கு முடியும். நாம தான் காலையில டிபன், மத்தியானம் சாப்பாடு, 4 மணிக்கு ஏதாவது ஒண்ணு, அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு ஒண்ணு, நடுமத்தில் ஏதாவது நொறுவல், இத்தனையும் நாம விரும்புறோம் இல்லையா? ஆமா. உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உண்மலடியலால் உரையாது என்ன கண்ணனும் கடிகமிழ்தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே இதுவோ விளையாடுமாறு இவதொந்த மக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே சித்தொடு மயங்கி ஓர் பிணிவரினும் அத்தா உன்னடியலால் அறச்சாது என்ன புத்தரும் சமணரும் புறனுரைக்க பத்தர்கள் செய்து பயந்தவனே இதுவோ விளையாடுமாறு இவதொந்த மக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே அல்லை புன்னல்லவடு துறையமர்ந்த இலை துணை வேதடை எம்மறையை நலம் மிகு யானதம் பந்தம் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார். சுவாமி சொல்றது இது விலையுடைய அருந்தமிழ் அப்படின்னு. ஆமா, நாம் பொருள் பண்றது இந்த தமிழ் விலை போகும் என்றுதான் நான் பொருள் பண்ணுகிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ இல்லையா? விலை உடையருந்தமிழ் மாலை வந்தார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியலுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே என்பது இந்த திருப்பதி. இந்த திருப்பதியத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாவடுதுறையில ஓதுனத்துக்கு அப்புறமா ஒரு பொன் மூட்டை கொடுத்தான் என்று வரலாறு. அதற்கு அந்த பொன் மூட்டைக்கு பேர் உலவா கிழின்னு பேரு. உலவானா கெடாத, கிழின்னா மூட்டை, கெடாத மூட்டைன்னா திருட்டு போகாத மூட்டை என்று அர்த்தம் அல்ல. எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கும் அந்த மூட்டை என்று பொருள் பண்ணுகிறார்கள் பெரியவர்கள். ஆமா, இத கேள்விப்பட்டதிலிருந்து நமக்கு ஒரு மூட்டை கொடுத்தா என்ன அப்படி சுவாமி என்று நான் எண்ணினேன். கேட்டேன் சுவாமிய, கொடுத்துட்டு தான் இருக்கிறான், இந்த வயதிலையும் கொடுத்துட்டு இருக்கிறான். போருமான அளவுக்கு மேல போச்சுன்னா ரொம்ப பெரிய தொந்தரவு இல்லையா? ஆமா, அதுக்குதான் வெறுக்கைன்னு பேர். செல்வத்துக்கு வெறுக்கை என்று ஒரு பேர் உண்டு. துறவிகளினால வெறுக்கப்பட்டதுனால அதுக்கு வெறுக்கை என்று ஒரு பேரு, மாடு என்றும் ஒரு பேரு, செல்வம் என்றும் ஒரு பேரு, பணம் என்றும் ஒரு பேரு அல்லவா? ஆமா, இந்த மாதிரி செல்வம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்று நான் இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு நான் தேவாரம் ஓதுகிறவன், வயதானவன் ஆனதுனால உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க என்று வாழ்த்து விடுகிறேன். புத்தாண்டு ஆனதுனால நாம எல்லோருமா சேர்ந்து இப்பொழுது நமச்சிவாய மந்திரம் சொல்லுகிறோம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். இந்த 2 திருப்பதியமும் உங்களுக்கு நான் இன்று ஓத வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே வந்தேன். ஆக உங்களுக்கு இருக்கிற குற்றங்கள் எல்லாம் தீர்ந்து விட வேண்டும், நன்மைகள் எல்லாம் வர வேண்டும் என்று ஒரு திருப்பதியம் சொன்னேன். செல்வம் உங்களுக்கு நிறைய கிடைக்கட்டும் என்றும் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் ஒன்று, நான் 2 நாளாக திருமூல திருமந்திரத்தை ஒலிப்பதிவில் செய்வதற்காக நான் அதை எடுத்து வைத்து எழுதி கொண்டிருந்தேன். நான் அதற்கு முன்னே பல தடவை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு என்னமோ புதையல் கிடைத்தது மாதிரி ஒரு மகிழ்ச்சி. இந்த ஆராய்ச்சியை படித்து பார்த்தேன், தூக்கி வாரி போட்டு என்ன எழுதி இருக்கிறார்கள். திருமூலர் திருமந்திரம் தோன்றிய காலம் கிமு 600வது நூற்றாண்டு. கடவுளே, ஏனே மத நூல்கள் எல்லாம் பின்னால வந்தது கிபிக்கு அப்புறமாக. கிமு 600வது நூற்றாண்டில் தோன்றிய தமிழ் அது. சேர்த்து வைத்திருக்கிறார் நம்பியாண்டார் பெருமானும் ராஜராஜ சோழனும். நமக்கு தேடி வச்ச சொத்து அல்லவா? ஆமா, அவர்கள் தேடி வைக்கலன்னா நமக்கு இந்த தமிழ் சொத்து நமக்கு கிடைச்சிருக்காதே அல்லவா? அதை நான் ரெக்கார்ட் செய்வதற்காக எழுதிக்கிட்டே வந்த போது இந்த தடவை நாம தமிழ்ச்சி சங்கத்தில் வருஷப்பிறப்பு அன்னைக்கு இந்த திருமூலருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கெல்லாம் சொன்னால் என்ன என்று எண்ணி
ஒரு குறிப்பு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். 3/4 மணி நேரம் நான் அதைத்தான் உங்களுக்கு நான் பாடிக்காட்ட இருக்கிறேன். முதல்ல வருகிற பாடல் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமூலர் எழுதி வைத்தது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். 3000 ஆண்டு தமிழ் தவமிருந்து பெற்ற தமிழ் திருமூல திருமந்திரம். வரலாறு என்ன சொல்லுகிறது? 1 ஆண்டு தவத்தில் இருப்பார். நாம செத்த நாளி 20 நிமிஷம் தியானத்துல உட்கார முடியல என்னால. வீட்டுக்காரி கூப்பிடுறா, பால்காரி கூப்பிடுறா, அங்க என்ன சத்தம் கேக்குது, இங்க என்ன சத்தம் கேக்குதுன்னு தியானத்துல புத்தி அங்கேயும் இங்கேயும் போகிறது. என்ன பொறுத்தளவுல சொல்றேன், தியானம் என்று உட்காருவேன், அதற்குள்ள இந்த புத்தி எங்கெங்கயோ ஓடுகிறது. இழுத்து கொண்டாந்து நிறுத்த வேண்டியிருக்கு இல்லையா? தவமிருந்து பெற்ற தமிழ் 3000 திருமூல திருமந்திரம். அவர் சொல்லார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே தமிழ் செய்யுமாறே என்று சொல்லிவிட்டு 8ஆம் திருமுறை வரையிலும் ஏக தெய்வ கொள்கைதான் உணர்த்தப்படுகிறது இல்லையா? ஆமா. 7 திருமுறை தேவாரம், 8ஆம் திருமுறை திருவாசகம், அதுவரையிலும் சிவன் ஒருவனே பெரிய தெய்வம் என்று உணர்த்தப்படுகிறது அல்லவா? நான் பல தடவை உங்களுக்கு நான் நினைவூட்டியிருப்பேன். அதுல இன்னொன்னு நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம், சிவன் பெரிய தெய்வம் என்று சொல்லலாம், ஆனா இன்னொரு தெய்வத்தை இகழப்படவில்லை. இது மிக முக்கியம். நான் பெரியவன் என்று நான் எண்ணிவிடலாம், இன்னொருவனை அவன் தாழ்ந்தவன் என்று நான் எண்ணிவிடக் கூடாது. அது பெரிய மிக முக்கியம். ஆனால் வேறொரு தெய்வத்தை இகழப்படவில்லை 8ஆம் திருமுறை வரையிலும் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது ஒன்று. 9ஆம் திருமுறை வரும்போது முருக வழிபாடு வருகிறது. திருவிசைப்பாவில முருக வழிபாடு வருகிறது, ஆனால் விநாயகர் வழிபாடு வரவில்லை. 10ஆம் திருமுறை வந்தவுடனே திருமூலதேவர் விநாயகருக்கு பாடல் செய்து வைக்கிறார். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏயித்தனை, 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தில் இளம்பிறை போலும் ஏயித்தனை, நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுதீனை, நந்தி மகந்தனை ஞான கொழுதீனை, குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, போற்றுகின்றேனே, போற்றுகின்றேனே. நந்தி அருளாலே, நந்தி என்பது இங்கே சிவன். இது தொகுப்பு, திருமூலர்ல தொகுப்பாத்தான் ஒரு 10-20 பாட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். ஆமா. நந்தி அருளாலே மூலனை நாடி. உங்களுக்கு தெரியும், திருமூலருக்கு சுந்தரநாதர் என்றுதான் பெயர் அல்லவா? ஆமா. இந்த ஆட்களை பசுவை மேய்த்தவன் தான் மூலன் அல்லவா? இந்த தன்னுடைய உயிர் அந்த மூலனுடைய உடல்ல சேர்ந்ததுனால மூலனாக ஆகிவிட்டார். சுந்தரநாதர் என்ற பெயர் மறைந்து விட்டது இல்லையா? ஆமா. நந்தி அருளாலே மூலனை நாடி பில் நந்தி அருளாலே சதா சிவன் ஆயினே, நந்தி அருளாலே மெய்ஞானத்துள் நன்னினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனே, நந்தி அருளாலே நான் இருந்தேனே.
அடுத்து மூலன் உரை செய்த 3000 தமிழ். இத கேட்கும் பொழுதே உங்களுடைய சிந்தையை கிமு 6வது நூற்றாண்டுக்கு கொண்டு விடுங்கள். தேவாரத்தில் கூட இவ்வளவு எளிமையான சொற்கள் இல்லை. கிபி 7வது நூற்றாண்டிலே தோன்றிய தேவாரத்தில் கூட இவ்வளவு எளிமை காணப்படவில்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எண்ணத்தை நான் மாற்றவோ அல்லது தடை சொல்லவோ நான் தயாராக இல்லை. மூலன் அருளாலே மூலன் அருள் செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளிய அருளவு. ஞாலம் அறியவே நந்தி அருளவு காலை எழுந்து கருத்து அறிந்து ஓடிடில் ஞான தலைவனை நன்னுவரந்தேன சதன இறைவனுக்கும் உயிருக்கும் இந்த உயிர் இந்த சிவனை பற்றுவதற்கு பாலம் ஒரு வழி இந்த திருப்பாடலும் இசையும் அல்லவா? என்னத்தான் நாம தனியா போய் நின்னாலும் அந்த சிந்தை அங்க போய் சேருவதற்கு இல்லை. அதனாலதான் தமிழை பாடி வைத்தார்கள். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம். மூலன் உரை செய்த 3 ஒன்றாமே மூலன் உரை செய்த 3000 தமிழ். இன்னைக்கு 3100 சில்லற பாடல் இருக்கிறது. நல்ல வேளையா போச்சு. தேவாரத்துல அழிவு காண்றது மாதிரி திருவாசகத்துல இல்லை. திருவாசகத்துல அழிவு இல்லை, தேவாரத்துல தான் அழிவு இருந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது அல்லவா? அது போல இந்த 3000 தமிழும் இருக்கிறது. இன்னொரு 100 பாட்டு கூட இருக்கு இல்லையா? நம்ம சொத்து இல்லையா? நம்ம தமிழ் அது இல்லையா? காப்பாற்றி விட்டு சென்று இருக்கிறார்கள் நமது பெரியவர்கள் இல்லவா? ஆமா. அப்படி அடுத்தது தத ததறின சிவயங்கிலர் தீவினையாளர் சிவ என்கிலர் சிவ என்றிட தீவினை மாளும் சிவ என்றிட தேவரும் அவர் சிவ என்ன சிவகதித்தானே. தெய்வம் தேடினும் இல்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை
கவன தடை முடித்தாமறையானே அரியது ஒன்று இல்லை அரகர என்ன அரியது ஒன்று இல்லை அரகர என்ன அருகிலர் மாந்தர். இப்பவும் நாங்க வெற்றிவேல் முருகனுக்குன்னா அரோகரான்னு ரொம்ப பேர் சொல்ல மாட்டான். எத்தனை மேடையில சொல்லி பாக்குறேன், அரோகரான்னு சொல்ல மாட்டான். ஏன் தீவன அவனை செய்ய விடல, அதான் அர்த்தம். சாமி அதான் சொல்றாரு, அரகர என்ன அருகிலர் மாந்தர். அரோகரான்னு சொன்னா அவன் தீவினை போய்விடும் அர்த்தம். சாமி அப்படித்தான் சொல்றாரு. அரகர என்ன அரியது ஒன்று இல்லை அரகர என்ன அருகிலர் மாந்தர் அரகர என்ன அமரரும் அவர் அரகர என்ன அரும் பிறப்பு அல்லே. மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம், இதனாலதான் இந்த உலகம் ஆயிருக்கிறது. இந்த உடம்பும் மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம் இல்லையா? ஆமா. நமது பெரியவர்கள் இந்த 5க்கும் 5 தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள், 5 ஊரை வைத்திருக்கிறார்கள் இல்லையா? ஆமா. மண்ணுக்கு திருவாரூர், திருவொற்றியூர், காஞ்சிபுரம் 3ஐயும் சொல்லுவார்கள். 3 சாமியும் மண்ணால் ஆகியது. சரி, 3 மண்ணால் ஆகியது. இது எது ஒத்தி அப்படின்னு பார்க்கும்போது திருவாரூர் தான் ஒத்தி என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். ஆக நம்ம மண்ணில ஏதேனும் ஒரு தகராறு வந்ததுன்னா அவனை தான் கேட்கணும் இல்லையா? ஆமா. சரி, தண்ணி நம்ம ரத்தத்திலேயோ அல்லது இதுலயோ ஏதாவது தண்ணியில ரிப்பேர்னா திருவானைக்காய் கடவுளை தான் சேர்க்கணும். ஆமா, அதற்கு தெய்வம் திருவானைக்காவில் இருக்கிற கடவுளை தான் வைத்தார்கள். ஒரு காலத்துல திருவானைக்காவில் பாத்தீங்கன்னா தண்ணி அந்த சிவலிங்கமே பாதிக்கு மேல மூழ்கி போயிடும். இப்போ அப்படி இல்லை. அது நம் வினை பயனோ நாட்டின் பயனோ என்னமோ இப்ப தண்ணி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறது. நமக்கு இருக்கிறது போறோம்னு வச்சிருக்கிறான் போல் இருக்கு கடவுள். தண்ணியில ஏதாவது தகராறுன்னு சொன்னா திருவானைக்கா கடவுளை தான் கேட்கணும். சரி, நீ கேட்கிறியான்னு என்ன கேட்கறீங்களா? நிச்சயமாக நான் ஒரு சின்ன வீடு வாங்க. சின்ன வீடுனா நீங்க ஏதாவது பொருள் போயிட போறீங்க. இன்னைக்கு அப்படி இல்ல வந்துடுச்சு இல்லையா? சின்ன வீடுனா அளவுல வாங்கினேன். அது ஒரு கிணறு இருந்தது. கிணறு இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிவிட்டேன். வாங்கிட்டு பார்த்தா கிணத்துல தண்ணி இல்ல. கடவுளே, அந்த வீடு ரொம்ப ரிப்பேர் ஆன வீடு. ரிப்பேர் செய்து நான் குடி போகணும். அப்ப அங்க ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், இங்க ட்ரம் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறான், அதை போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா.
அவன் கொஞ்சம் வேலை செய்யறவன் ஒரு ட்ரம் தண்ணி கை கால அலம்புவான், 10 ரூபா போயிடும். நான் என்ன பண்ணேன், சரி தண்ணிக்கு கடவுள் வந்தாரே அவனை கேட்டு பாப்போமே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த கிணத்துக்கிட்ட போய் நின்று அந்த திருவானைக்கா தேவாரம் பாடினேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, 1983 டிசம்பர், ஒரு வாரம் மழை சேர்ந்தாப்புல அடியோ அடின்னு அடிச்சது, கிணத்துல தண்ணி வந்துருக்கு. இன்னைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சுத்தானே நான் அனுபவம் சொல்ல முடியும் இல்லவா. இன்னைக்கும் காலையில எழுந்த உடனே முதல் பக்கெட்ல தண்ணி வெள்ளும் போது மறைகளாயின 4 மற்றுள்ள பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திட திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பூம்பொனல் ஆணை காவுடை ஆதியை நாளும் இறைவன் எந்தடி சேர்வார் எம்மையும் அருடையாரேன்னு சொல்லித்தான் தண்ணி முள்ளுவேன். ஆமா, 1983 எங்கே 2002 வரலையும் அந்த கிணத்துல தண்ணி வற்றவே இல்லை. ஆமா, அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா. ஆமா, அது போல நம்ம உடம்புல நெருப்பு இருக்கிறது. நெருப்பு இல்லைன்னு சொன்னாதான் போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா. ஆமா, தொட்டு தானே பாக்குறான், தொட்டு தடவின்னு வருகிறது பாட்டுல பாக்குறான். சூடு இருந்தா சரி, இல்லாட்டி போனா சரி, சூடு உண்டாகிறதுக்கு கொண்டு போயிடுவோம் இல்லையா. ஆமா, சூட்டுக்கு கடவுள் தான், கடவுள் தான் திருவண்ணாமலை தேவாரத்தை திருவண்ணாமலை கடவுளை வச்சான் இல்லையா. ஆமா, சரி, காற்றுக்கு திருக்காலத்தி கடவுள், ஆகாயத்திற்கு சிதம்பரம். இதத்தான் சாமி சொல்றார், 5 எழுத்தாலே 5 பூதம் படைத்தனன், 5 எழுத்தாலே யோனி படைத்தனன், 5 எழுத்தாலே இவ்வகலிடம் தாங்கினன், 5 எழுத்தாலே அமர்ந்து நின்றானே. நடராஜாவுடைய உருவம் 5 எழுத்து என்று சொல்லுவார்கள் இல்லையா. நாம சிவாய என்று சொல்லுவார்கள் அல்லவா. அவனுடைய திருவுருவமே 5 எழுத்து என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அடுத்தபடி நமது சமுதாயத்திற்கு திருநீறுதான் மிக முக்கியம் என்று பேசப்படுகிறது. ஆமா, ருத்ராட்சம் என்பது பின்னால்தான் சொல்லப்படுகிறது. தேவாரத்துல திருநூற்றுக்கென்று ஒரு 11 பாட்டு இருக்கிறது, ருத்ராட்சத்துக்குன்னு பாட்டு இல்ல. ருத்ராட்ச மகிமை என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, அதுலதான் அது வருகிறது. ருத்ராட்சம்னா என்ன அர்த்தம், உருத்திர அட்சம், சிவனுடைய உருத்திரன் சிவன், அட்சம் கண், சிவனுடைய கண் மணி என்று இதற்கு பேர். கண்மணி என்றும் ஒரு பேர் உண்டு ருத்ராட்சத்துக்கு. திருநீறு எப்படி செய்யப்பட வேண்டும் என்று பெரிய புராணத்துல வருகிறது. இன்னைக்கு நாம பாக்குற திருநீரெல்லாம் அது அப்புறமா பாத்துக்குவோம். திருநீர் என்பது பசுஞ்சாணத்திலிருந்து சுட்டு பூசிக்கிறது தான் திருநீர். ரவுண்டா சொல்லிவிடுறது, அது எப்படி எடுக்கணும் எப்படி பூசணும் என்றெல்லாம் வருகிறது, அது அப்புறமா பாத்துக்குவோம். பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது, பசுஞ்சாணத்தை சுட்டு பூசிக்கொள், அதுதான் விபூதி. சரி, அப்படி சுட்டு எடுக்கிற விபூதியை எதுல வைக்கிறது? நமது திருமுறைகள் அதெல்லாம் வகுத்து வைத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆமா, சரி, தங்க டப்பாவில் வைக்கலாமா? எல்லாராலையும் முடியுமா? சரி, வெள்ளி டப்பாவில் வைக்கலாமா? எல்லாராலையும் முடியுமா? சரி, அத பூசிக்கிறது எப்படி? உபதேச கிரமம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம அங்க போக வேண்டாம், அது வேற படி, அங்க போக வேண்டாம், அது ரொம்ப கொஞ்சம் சிரமம் இல்லையா. ஒரு குருநாதனை அடுத்து அந்த உபதேசம் கேட்டுக்கணும். சரி, அது முடியாது, நம்மளால எல்லாராலையும் முடியல. ஏதோ இப்ப 4 தடவை என்னது ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்தா அவன் குருநாதன் ஆயிடுறான், அவன் மாலை போடுறான், அவன் வேட்டி எடுத்து கொடுக்கறான், அவன் குருநாதனாக ஆயிடுறான். நம்மள அப்படி கிடையாது இல்லையா. சிவாச்சாரியர்கள் அல்லது மடாதிபதிகள் தான் அவர்கள் அதை செய்ய முடியும். அதை எல்லாராலையும் அடுத்து செய்ய முடியுதா அப்படின்னு பார்த்தா 1000ல் 10 பேருக்கு கூட அது முடியாமல் போய்விட்டது. அதனாலதான் 5 எழுத்து ஓதுதல் என்பது நமது மரபுல குறைந்து விட்டது என்பது என்னுடைய அபிப்பிராயம் இல்லையா. இப்ப நான் உபதேசம் கேட்டவன், நான் 5 வருஷம் உபதேசம் கேட்டு ஜபம் பண்ணிட்டேன்னா நான் இன்னொருத்தனுக்கு உபதேசம் பண்ணலாம் என்று ஒரு நெறி வந்து விட்டது. ஆனால் எல்லாருக்கும் அது வந்திருக்கும்.
அது இல்லாததுனாலதான் அது பரவவில்லை என்று என்னுடைய அபிப்பிராயம். அது அப்புறமா பார்த்துக் கொள்வோம். ஆக அந்த விபூதியை சொல்லும் போது நீ நமச்சிவாய என்று பூசிக்கொள். நாவுக்கரசர் சொல்றார் நமச்சிவாய என்று பூசிக்கொள் என்றுதான் சொல்றார் சுவாமி. ஆமா, சந்திரன் சடையில் வைத்த சங்கரம் சாமவேதி அந்தரத்து அமரர் பெம்மான் ஆண் நல் வெளிமூர்த்தியாந்தம் மந்திரம் நமச்சிவாயாக நீர் அணியப் பெற்ற என்ன சிரமம் உனக்கு? விபூதி பூசிக்கிறதுன்னு வந்துடுத்து, விபூதியை எடுக்கிற, சரி, விபூதி எடுத்து பூசும் போது நமச்சிவாய என்ன சிரமம்? ஒன்னும் சிரமம் இல்லையே. வாய் கொடுத்து இருக்கிறான், நமச்சிவாய பூசிவிட, அவ்வளவுதானே. மந்திரம் நமச்சிவாயாக நீர் அணிய பெற்றால் அப்படி செய்துவிட்டே. ஆனால் வெந்தரும் வினையும் நோயும், உன்னுடைய வினையும் நோயும் அருந்துவிடும். நோய் என்பது இங்கே உடற்பிணி மாத்திரமல்ல, உயிர்ப்பிணியும் சேர்த்து இல்லையா? ஆமா. வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் விலகிட்டந்தே இன்னொன்னு சிவாய நம என்றும் பூசிவிடு என்றும் வருகிறது. கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உண்டன் நாமும் பயின்றேன் உனதருளால். அந்த உனதருள் தான் இருக்கிறது. இந்த சிவாய நம இவன் சொல்லாததற்கு காரணமும், இந்த விபூதி அவன் பூசிக்கொள்ளாததற்கு காரணம் அவனுடைய அருள் இல்லை என்றுதான் நம்ம விட்டுணும் இல்லையா? ஆமா. கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமும் பயின்றேன் உனதருளால் சிவாய நம என்று நீர் அணிந்தேன். உனதருளால் சிவாய நம என்று நீர் அணிந்தேன். கருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரனே. இது அப்பர் திருமுறை காட்டுகிற வழி. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூர் வாய் பங்கன் திரு ஆலவாயான் திரு நீரே என்றும் பூசிவிடலாம். இவ்வளவு ஒரு வார்த்தை சொல்றதுக்கே எனக்கு சோம்பேறித்தனம்னா இந்த 10 வார்த்தையா சொல்ல போறோம் இல்லையா? நமச்சிவாய என்று சொல்ல முடியாதவன், சிவாயனவன் என்று சொல்ல முடியாதவனா இந்த 10 வார்த்தை சொல்ல போறான். சிவாயனோடு பூஜிட்டு போயிடலாமே அல்லவா? ஆமா, அப்படி பூசிவிடு என்றுதான் நமது தேவாரம் நமக்கு நினைவூட்டுகிறோம் அல்லவா? ஆமா. ஆக ருத்ராட்சம் போட்டவனை பற்றி ருத்ராட்ச மகிமையில என்ன சொல்லப்படுகிறது? இப்ப திருநீற்றை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு நினைவூட்டினேன் தான். தெரியாததை நான் சொல்லிவிட்டேன் என்று நான் எண்ணவே மாட்டேன். என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஆமா. ருத்ராட்சத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? ருத்ராட்ச மகிமை என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை எடுத்து பார்த்தேன். இப்ப ருத்ராட்ச விபூதின்னு சொன்னா ஒரு 2 ரூபாய் ஒரு 5 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு பொட்டலம் கொடுத்துறான். அது விபூதி தானாங்கிறது அப்புறமா பாத்துக்குவோம். 5 ரூபாய்க்கு கொடுத்துறான். சரி, இப்ப இந்த ருத்ராட்ச மாலை என்ன, இந்த ருத்ராட்ச மாலை 200 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியது இல்லையா? இன்னொரு ருத்ராட்சம் 750 ரூபாய், ஒரு ருத்ராட்சம் 750 ரூபாய், 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் கூட இருக்கு இல்லையா? அதுக்கு தேவாரத்துல பாடல் இல்லை. அந்த ருத்ராட்ச மகிமையில என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா, ருத்ராட்சம் போட்ட ஒருவனை கரடி, புலி, சிங்கம், நாகம் போன்றது கிட்ட வராது அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், நான் பார்ட் டவுன்ல குடியிருக்கிறேன், 8 மாடியில நான் உட்கார்ந்து இருக்கிறேன், கரடியும் புலியும் அங்க என்ன வரப்போகுது? பைத்தியக்கார, உன்னிட்ட வந்து போறவனே கரடியும் புலியுமா கண்டா? கரடியை விட பொல்லாதவன், நாகத்தை விட பொல்லாதவன். அதுதானே ஒரு நாள் கடிச்சான்னா ஒழிஞ்சு போயிடுவான். தினம் கடிச்சுக்கிட்டே இருப்பான். பெரிய ரோதனை அல்லவா? இந்த நாகத்தை போனவன் எட்ட போனா சரிதான்
இல்லையா? ஆமா, சுவாமி அதத்தான் சொல்லுகிறார். திருநீற்றை பத்தி திருமூலர் சொல்லுகிற கருத்து அபூர்வமான கருத்துக்கள். கங்காளம் பூசும் கவசத்திரு நீட்டை அவனே விபூதியை பூசிக் கொண்டிருக்கிறான். ஆமா, கங்காளம் பூசும் கவசத்திரு நீட்டை மங்காமல் பூசி, மங்காமல் பூசிடலாம். அது பூசுறதுனால ஒரு மகிழ்ச்சி வரணும் இல்லையா? ஆமா, அது வராது, அது வரணும். நாம அல்வா சாப்பிட்டோம்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல இல்லையா? அல்வா சாப்பிட்டோம் இன்னைக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது இல்ல? அந்த மாதிரி சந்தோஷம் வரணும். நாம இன்னைக்கு விபூதி இட்டோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வரணும். அது வரணும்டா அப்படின்னு சொல்றார் திருமூலர். கங்காளம் பூசும் கவசத்திரு நீச்சை மங்காமற் பூசி மகிழ்வீரேயாமாகில் மகிழ்வீரேயாமாகில். இதுல இருந்து இந்த சிவச்சின்னத்தை அணியறதுல இவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரணுங்கிறது நாம நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று இல்லையா? ஆமா, அது செய்து பார்த்தா தான் தெரியும். ஒரு நாளைக்காவது பஞ்சாட்சரம் சொல்லுவதை நாம விட்டுட்டோமே. ஆனால் ஒரு நாள் முக்கியமான ஒரு திருப்பணியில நான் ஈடுபட்டிருந்தேன். பகல் பூரா பணத்துக்காக அலைஞ்சேன். ஒரு திருக்கோயில் திருப்பணிக்காக பகல் பூரா அலைஞ்சேன். இரவு வீட்டுக்கு போனேன். அங்க போய் பணம் வாங்கணும். அவன்கிட்ட கேட்டோம், அவன் சொன்னான். இவனு கேட்டு இவனை சொன்னான். அவள் பார்த்தது ஏதோ உணவு கிடைச்சதை சாப்பிட்டு படுத்துட்டேன் அலுப்புல. இரவு 12 மணிக்கு அந்த பஞ்சாட்சரம் என்னை எழுப்பி விட்டுட்டுது. டே, இன்னைக்கு நீ பஞ்சாட்சரம் சொல்லவில்லை 1008 அப்படின்னு முழிச்சுக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தேன். என்னால உடம்பெல்லாம் விடவெடுத்து போச்சு. படுக்கையில உட்கார்ந்தபடியே 1008 சொல்லிவிட்டு மறுபடியும் படுத்தேன். ஆமா, இந்த பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை பாத்தீங்களா? நான் 1008 பஞ்சாட்சரம் சொல்லாத நாளே கிடையாது. உனக்கு வேலை இல்லை அப்படிங்க சொல்ல முடியாது. எனக்கும் தலைக்கு மேல வேலை இருக்கிறது. பஞ்சாட்சரம் சொல்லணுங்கிற எண்ணம் இருந்தால் சொல்லிவிடுவோம். சுவாமி சொன்னார், பட்டினத்தழிகள் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லாப்பிழையும் பொறுத்தல்வாய் கட்சியே கம்பனி. ஆமா, அந்த மந்திரத்திற்கு அவ்வளவு வலிமை என்று சொல்லுகிறார்கள். அதுபோல மங்காமற் பூசி மகிழ்வீரேயாமாகில் தங்கா வினைகளும், நீ போன ஜென்மத்துல செய்த வினை, இத்தனை ஜென்மாவுக்கு முன்ன செய்த வினை, இப்ப செய்துகிட்டு இருக்கிற வினை எல்லாமே போய்விடுமடா. நீ விபூதியை பூசிவிடு. 3000 ஆண்டு தவம் இருந்து பெற்ற தமிழ் சொல்லுகிறது இந்த நீதியை. ஆமா, மங்காமற் பூசி மகிழ்வீரேயாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரேயே. அவருக்கு என்ன கவலை? அவருக்கு என்னையா கவலை? அவருக்கு சிவன் அருள் கிடைத்து விட்டது, போய்கிட்டே இருக்கலாம்ல. நமது பரம்பரையில வருகிறவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் அவர். ஆமா, அதான் எழுதி வச்சார். கங்காளம் பூசி பூசும் கவசத்திரு நீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரேயாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே. இந்த உடம்ப வச்சுத்தானே எல்லாமே அல்லவா? எஸ்ஜி கிட்டப்பான்னு ஒரு பாட்டுக்காரர் இருந்தார்.
அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு புத்தகம் வெளியாயிருக்கிறது, ஒலி நூல் என்று அதற்கு பெயர். ஆர்.கே. விஸ்வநாதன் என்பவர் எழுதியிருக்கிறார். அது எனக்கு பாடம். நாம் கல்லூரியில படிக்கும்போது, இசைக்கல்லூரியில படிக்கும்போது, அதில் சாரீரம்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதுறார் அவர். எடுத்த எடுப்பிலே எஸ்.ஜி. கிட்டப்பாவை போன்று ஒரு சாரீரம் இந்த உலகத்தில் இனிமே தோன்றாது அப்படின்னு எழுதியிருக்கிறார். அவருடைய ரெக்கார்டு இருந்தா போட்டு கேட்டு பாருங்கள். கடவுளே கடவுளே, அவர் 29வது வயசுலயே இறந்து விட்டார். 29 வயசு. நினைத்திருப்பாரா அப்படி ஒரு சாரீரம் கிடைக்குமா? நினைத்திருந்தாரே, ஆனால் இந்த உடம்பை அவர் அழித்திருக்க மாட்டார். ஆமா, அழித்து விட்டார்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா ஆமா, அத சொல்றார். எத்தனையோ பேர் உடம்பை அழித்து விட்டார்கள். அதை சொல்றார். உடம்பாரழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. ஆமா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்க்கிறதுன்னு ஒரு நெறி இருக்கிறது அல்லவா? ஆமா. சில யோகாசனம்னா ரொம்ப பேர் பயப்படுறாங்க. கிடையாது. இந்த நாட்டுல யோகாசனம்னு எல்லோரும் போட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கண்டிப்பா இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் இழுத்தே மூடிவிடலாம். தேவையே இல்லை. யோகாசனம் என்பது என்ன? இரத்த ஓட்டம் தான் அது. ஆமா, இரத்த ஓட்டத்தை தான் உண்டாக்குகிறது அது. ஜவஹர்லால் நேரு தினந்தோறும் யோகாசனம் போடுவார். அவர் பங்களாவில் அந்த படமே இல்லையா? யோகாசன பயிற்சி தான் உடம்பை வளர்க்கறதுக்கு வழி. நிச்சயமாக எந்த மருந்திலேயும் அதை வளர்க்க முடியாது. நான் யோகாசன பயிற்சி உடையவன். ஆமா, இந்த வயசுலேயும் நான் திடம்படத்தான் இருக்கிறேன். காரணம், உடம்பை வளர்த்து கொள்ளணும். ஆமா, அதுக்காக நிறைய சாப்பிட்டாத்தான் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. யோகாசன பயிற்சி, உடற்பயிற்சி செய்தால் நிச்சயமாக உடம்பு திடமாகவே இருக்கும். அதத்தான் சாமி சொல்ற. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்பில் உள்ளே உத்தம கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. சதவீன சதவீன சிவபூசை செய்வது என்பது அனுஷ்டானமே பண்ண முடியலங்கும் போது சிவபூசை எங்க செய்ய போறான் இல்லையா? அதற்கு பல கிரியைகள் தேவைப்படுகிறது. இந்த அனுஷ்டானம் செய்வதற்கு 15 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா அரை மணி நேரத்துக்கு மேல போகும். அரை மணி நேரமாவது நிச்சயமா தேவைப்படும். இங்க கேட்டு பாப்போமா? இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் சிவபூசை பண்றவங்க கேட்கலாமா? வேண்டாம், இந்த விஷ பரீட்சை நமக்கு தேவையில்லை இல்லையா? ஆமா, சாமி சொல்றாரு. அதுக்கு ஒரு சின்ன வழி சொல்றாரு. அதுக்காக நீ கவலைப்படாதரா. உங்க வீட்டுல ஒரு படம் இருக்கா? ஒரு பச்சிலை என்பது வேற ஒரு பொருள் சொல்றாங்க. அது வச்சுனா அப்புறம் பாத்துக்கலாம். ஏதேனும் ஒரு பச்சிலையை கிள்ளி அவன் திருவடியில் வைத்து விடு. ஆமா, நான் தினந்தோறும் சிவபூசை பண்றவன் தான். சிவபூசையை எடுத்துட்டு போக முடியாது வெளியூர்ல எல்லாம். என்ன பண்ணுவேன்? வெத்தலைபாக்கு போடுவேன். அதை கிள்ளி வச்சு சிவனாக நினைச்சு அந்த வெத்தலைபாக்கிய கிள்ளியே ஒரு பிட்டு சாமி தள்ள வச்சுட்டு ஒரு கும்பிடு போட்டுருவேன்.
திருமூலர் சொன்ன மாதிரிதான் நான் செய்து விடுவேன். வெளியூர் போனா இந்த சலுகையை வச்சுக்கிட்டே எப்போதும் சலுகையை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. சலுகையை சட்டமாக்குறான் இப்போ இல்லையா? எந்த சலுகையில் சட்டமாக்கிவிடுறான், அது ரொம்ப தப்பு. ஆமா, அதத்தான் சொன்ன சாமி. யாவர்க்குமா இறைவர்க்கு ஒரு பச்சிலை, சரி அது முடியலையா? அந்த தர்மம் செய்ய உன்னால முடியலையா? யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, நம்ம நாட்டுல ஒரு படம் இருந்தது முன்ன எல்லாம், இப்ப அந்த படம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. பசுவின் படத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த தெய்வம் எந்தெந்த இடத்துல குடிகொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை பாத்தீங்கன்னா நாம பசுவை அடிக்க மாட்டோம் இல்லையா? ஒரு பிடி புல்லை கொடுத்து விடு. ஆமா, யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. பெரியவங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைகளையோ பேரம்பேத்தியவோ அல்லது துறவிகளா இருந்தா யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பிடி சோறு கொடுப்பாங்க. ஆமா, நான் வாங்கி சாப்பிட்டேன். திருப்புவனூர்ல குடியிருந்தேன் நான். என் தகப்பனர் தேவார பாடசாலைக்கு அடுத்தது எங்க வீடு. எங்க அப்பா தேவார பாடசாலையில கண்டகப்படியா இருந்தார். அதனால்தான் நான் தேவார பாடம் வந்தேன். அங்க ஒரு சாமியார் இருந்தார். 12 மணிக்கு சாப்பிடும் போது அங்கே இருந்து கூப்பிடுவார், தமிழ்நாடோ அப்படிம்பார். ஓடுவேன். ஒரு பிடி சோறு, நெய் சோறு என் கையில கொடுத்துருவேன். ஆமா, அதத்தான் சாமி சொல்ற. யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சரி, இது 3 முடியலையா? இது 3 முடியலையா? கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் இன்பமாத்தான் பேசிட்டேன். இன்னுரை தானே. நான் ஒரு நாள் கொஞ்சம் அன்போடு தான் பேசிவிட்டேன் இல்லையா? ஆமா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியின் காய் கவர்ந்தட்டுன்னு ஒரு குரல் இருக்கு. நான் ஒரு நாள் இந்த சாம்பரத்துல நின்ன, கொஞ்சம் லேசா தூரல் போடுது, பொழுது போன வேளை. நான் 66 பஸ்ஸுக்காக நிக்கிறேன். அங்க ஒரு டிடிஆர் வந்தார். அவர் இந்த இதெல்லாம் குச்சிருப்பாரு. பார்த்த உடனே, ஐயா 66 பஸ் இங்க தானே, என்ன பார்த்தேன். ஐயோ, என்னடா இந்த இரவு வேளையில மழை தூரல் போடுது, இப்படி விழுந்து பிடுங்குறானே சொல்லிட்டு, இல்லையா நீங்க பிடிசில இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியுமேன்னு கேட்டு. கண்ணு சரியா தெரியல. கண் தெரியாம ஏன்டா வந்த அப்படிங்கிறான். எப்பா நீ பஸ்ஸையே சொல்ல வேண்டாம், நீ போய்கிட்டாரா சாமின்னு. இவ்வளவு சத்தம் போட்டு சொல்ற அவன் போய், பெரியவரே இங்கேயே நில்லு, 66 வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல? சொல்லாமல? சொல்ல மாட்டானே. அதான் சொல்றாரு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. மனித வாழ்க்கையில இந்த பஸ்ஸுக்கு பின்னாலெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். ஒரு கணம் எண்ணிப்பார், மனைவி கொடுக்கிற சுகத்தை விட பிற மனைவி கொடுக்கிறது உனக்கு இன்பமாக இருக்குமா, எண்ணிப்பார் அப்படின்னு பஸ்ல உண்டு எழுதி வச்சிருக்கிறான். சாமி அதை நல்லா கரெக்டா எழுதி வச்சிருக்காரு. தவம் இருந்து பெற்ற தவ யோகி எழுதி வச்சிருக்கிறார். வீட்டுல மனைவி இருக்காடா, இன்னொருத்திய ஏண்டா பாத்துக்கிட்டு திரியிற. ஆத்த மனையாள் அகத்திருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர், ஆர்த்த மனையாள் அகத்திருக்கவே காத்த மனையாள்
பலாவில் கனி உண்ண மாட்டாது ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறு. பலாப்பழம் என்பது இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த சூளை இல்லையா? ஆமா, அது பலாப்பழம் கீழையும் காய்க்கும் மேலையும் காய்க்கும். இவன் சாப்பிட்டு போயிடலாம். இந்த ஈச்ச மரத்துல அந்த பழம் கீழே விழாது. இந்த மட்டைகள்லாம் முள்ளு முள்ளா இருக்கும். அவை ஏறி அந்த பறிச்சு போனான்னா முள்ளெல்லாம் குத்தும். அதுல சதையும் ஒரு நூல் அளவுக்குத்தான் இருக்கும். அதுக்கு போய் வாயக்கிறதுக்கு நிக்கிறான் இவன். என்ன பைத்தியக்காரத்தனம்னு சாமி ஒன்று எழுதி வைக்கிறார் இதுல. ஆத்த மனையாள் அகத்திருக்கவே காத்த மனையாளை காமும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாது ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவரே. இந்த வாழ்க்கையை எப்படி படம் பிடிக்கிறார் பாருங்க. அவருக்கு என்ன கவலை? தவம் இருந்தாச்சு, சிவனருள் கிடைத்து விட்டது, கண்ணை மூடிட்டு போய்கிட்டே இருக்கலாம்ல. ஏன் எழுதி வச்சிருக்கிறார்? எழுதி வச்சது மாத்திரம் இல்ல, நமது முன்னோர்கள் அதை காப்பாற்றி வச்சாம் பாருங்க. எத்தனை வணக்கம் சொன்னாலும் தகும் இல்லையா? ஆமா. இன்னொருத்தருக்கு வறுமை வந்து விட்டது, அதை எழுதுறார் சுவாமி இந்த திருமூலர் சுமந்தத்துல. வறுமை வந்து விட்டதுன்னா எப்படி இருப்பான்? புடவை கிழிந்தது. புடவை என்பது பெண்கள் கட்டிக்கிறதுக்கு தானே நாம தீர்மானம் பண்றோம். கிடையாது, புடையில சுற்றப்பட்டதெல்லாம் புடைவை தான். நான் சிலோனுக்கு போயிருந்தேன், உங்களுக்கு கடை வச்சிருக்கேன்னு சொன்னாரு. என்ன கடைன்னா புடவை கடைன்னாரு. புடவை கடைன்னா வெறும் புடவை தான் வச்சிருப்பீங்களான்னு கேட்டேன். இல்லையா, துணி கடைக்கு புடவை கடைன்னு பேருன்னாரு. ஆக இடையில சுத்தப்பட்டதெல்லாம் புடைவை என்று பேரு. புடவை கிழிந்தது. வறுமை வந்ததுன்னா வேட்டி கிழிஞ்சு போகும், அவ்வளவுதான். இந்த பக்கம் தச்சான்னா இந்த பக்கம் கிழியும், இந்த பக்கம் தச்சான்னா இந்த பக்கம் கிழியும் இல்லையா? புடவை கிழிந்தது, வாழ்க்கை போயிற்று. தொலைஞ்சுதா வாழ்க்கை. என்ன அந்த ஆவேசமா சொல்றார் தெரியுமா? போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலரானார். உனக்கு வேண்டிய மண்ணு நீ யார் நினைச்சு அவன் கிட்டவே வரமாட்டான்டா. தர்மபுர சாமினா அந்த பக்கம் வர்றாண்டோ ஏதாவது கேட்டு போறான்னு அந்த பக்கமாக ஓடி போயிடும். அது என்ன மாதிரி அந்த தமிழ்ல அந்த படம் பிடித்து காட்டுறாரு பாத்தீங்களா? கிடைக்குமா இந்த தமிழ்? அடையப்பட்டார்களும் அன்பிலரானார். கொடையில்லை, கோளில்லை, கொண்டாட்டம் இல்லை, நடையில்லை, நாட்டில் இயங்குகின்றார்கள். எப்படி நடப்பான்? எத்தனை நாள் பட்னியோ எப்படி நடப்பான்? நடக்க முடியுமா இவனால? நடையில்லை, கொடையில்லை, கோளில்லை, கொண்டாட்டமில்லை, நடையில்லை, நாட்டில் இயங்குகின்றார்கள். இன்னொன்று சுவாமி இந்த கடைசி நிலையை நமக்கு நினைவூற்ற ஊரெல்லாம் கூடி நான் என்னடா அது வருஷ பிறப்புல இதெல்லாம் சொல்றானே நீங்க எண்ணி விடாதீர்கள். நமது தமிழ் எப்படி இருக்கிறது என்று சுவைத்து பார்த்து விடுங்கள் இல்லையா? நினைவூட்ட வேண்டிய கடமை எனக்கு. அதற்காக சொல்றதே தவிர இது வருஷ பிறப்பன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் சொல்றானே நீங்க எண்ணி விடாதீர்கள். நமது உடைமை இது, நமக்கு சொந்தம் இல்லையா? அதை நாம திரும்பி பார்க்காமல் இருக்கிறோம், அவ்வளவுதான். திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக நினைவூட்டுறதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதிட்டு பேரினை நீக்கி, அப்ப 3 எழுத்து தான் வருது. பிணம், சவம், கட்டை என்றுதான் வரும். பேரை சொல்ல மாட்டான் இல்லையா? ஆமா, எடுத்தாச்சான் கேட்பான். பிணம் என்று பேரிட்டு சூரையம் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு மறந்தார். இதற்கு பொருள் எழுதின போது எல்லாரும் என்ன எழுதினார்கள்? நீரினில் மூழ்கி நினைப்பு மறந்தாரேன்னு இதுவரைக்கும் என்ன எழுதினாங்க? இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் போய் தண்ணியில முழுவான். இப்ப எல்லாரும் முழுவது இல்ல, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, இவங்க முழுக போறான் இல்லையா? அது ஒரு பக்கம். நீரினில் மூழ்கி நினைப்பு மறந்தாரேன்னா
தண்ணியில மூழ்கி அவனை மறந்து விட்டு இவன் போய்விட்டான்னு இதுவரைக்கும் பொருள் எழுதுனாங்க. இப்போ ஒரு பெரியவர் அதற்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறாரு? நீரினில் மூழ்கி நினைப்பு மறந்தாரு, தனக்கும் அப்படித்தான்ங்கிறத அவன் மறந்து விட்டானா. அவன் போயிட்டான் இவன் சொல்லி இருக்கிறான், இவன் மாத்திரம் இருக்க போறான்னா என்ன, அதை மறந்து விட்டான்னு இவர் எழுதுறாரு இன்னைக்கு. அது நல்ல பொருள் இல்லையா? தனக்கும் அப்படித்தான் வரப்போகிறது என்று இவனுக்கு தெரிய மறந்து விட்டான் இல்லையா? இந்த அற்புதமான நீதியை அதுல தான் வருகிறது. ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதிட்டு தேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு உரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழுந்தார்களே. இன்னொன்று நாயோட்டு மந்திரம், நமச்சிவாய மந்திரத்தை நாயோட்டு மந்திரம்னு சொல்றாரு சுவாமி. அந்த சி என்ற வர்ற சொல்லு நாயோட்டு மந்திரம்னு கையாள்றார் சுவாமி. அது எந்த அளவுக்கு சரியோ எனக்கு தெரியாது. சி வா அப்படின்னு சொல்லும்போது அந்த சி என்ற சொல்லத்தான் அவர் நினைவூட்டுகிறார் என்று நான் எண்ணுகிறேன். பெரியவங்களாகிய நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ? நாயோட்டு மந்திரம், நான் மறைவேதம், நாயோட்டு மந்திரம், நாதம் இருப்பிடம், நாயோட்டு மந்திரம், நாதாந்த சோதி, நாயோட்டு மந்திரம், நாம் அறியோமே நாம் அறியோமே. கல்லா அரசனும் காலனும் நேரொப்பார். படிக்காத அரசன். நேற்று பெரிய புராணம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், மனுநீதி புராணம். கடவுளே கடவுளே, சேக்கிழார் காட்டியதை ஒருத்தர் எழுதிட்டு வர்றார். கண்ணுல தண்ணி தான் வருது. என்ன அழகு அந்த மனுநீதி சோழன் வரலாறு சொல்லும் போது. கல்லாரசனும் காலனும் நேர் ஒப்பார். கல்லா அரசனில் காலன் மிக நல்லன். கல்லா அரசன் அறம் ஓரான் கொல்லென்பான். நல்லாரை காலன் நல்கில்லானே. ஆமா, அவன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் வருவான். தினம் போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி மடங்கில் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள். ஆய்வரும் துன்பம் துன்பங்களாய் வரும்னு அர்த்தம். ஆமா, ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் போய் ஒருத்தன் கேட்டானா, யோ ஆசையை விடுறதுன்னா எப்படியா முடியும்? உன்ன போல சாமியாரா இருந்தா முடியும், எனக்கு அறியா முடியும். ஆசை விட்டாக்கா ஆனந்தம் வருமோ? இங்க வா நான் காட்டுறேன்னு ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாராம். ஒரு பருந்து என்ன பண்ணிச்சு, ஏதோ கீழே கிடந்த ஒரு தவக்கலையை அப்படி தூக்கிட்டு போச்சு. அது தூக்கிட்டு போறத பார்த்து இந்த காக்கா எல்லாம் அது கூட துரத்திக்கிட்டே போச்சு. அது துரத்திக்கிட்டே போச்சு. இதுவும் ஓடிச்சு, இதுவும் போச்சு, இதுவும் போச்சு, இதுவும் போச்சு, அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. கடைசியில அந்த அது காலில இருந்து இந்த தவக்கலை பொத்துன்னு கீழே விழுந்துடுத்து. விழுந்த உடனே எல்லாரும் இந்த தவக்கலை பார்த்துட்டு போயிடுச்சு. அந்த காக்கா அந்த இதை விட்டுடுது. பத்தியா அந்த ஆசையை அதை விட்ட உடனே அதெல்லாம் ஓடி போச்சு. பத்தியா அந்த மாதிரி விட்டுடுன்ட்டார் அவர். அந்த மாதிரி ஆசையை நாம நம்மளுடைய பணத்து மேலேயோ நம்மளுடைய சொத்து மேலேயோ ஆசை இருக்கிறது தப்பு இல்லை. என்ன பொறுத்தளவுல இன்னொருத்தனுடைய பணத்திலேயும் இன்னொருத்தனுடைய சொத்திலையும் நாம் ஆசை கொள்ளுவதுதான் தப்பு என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அல்லவா? ஆமா. ஆக இந்த மாதிரி அதுல பலாச்சுளையா அது என்னன்னு சொல்றது? இந்த திருமூலர் திருமந்திரத்துல நான் ஏற்கனவே எல்லாம் படித்ததுதான். இப்ப நான் பார்க்கிற கண் வேற. அதை ரெக்கார்ட் செய்யணும்னு சொல்லும் போது அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா தேவாரத்துல கூட இவ்வளவு எளிமை காணப்படவில்லையே. 7வது நூற்றாண்டுல தோன்றிய தேவாரத்துல கூட இவ்வளவு எளிமை காணப்படவில்லையே.
கிமு 600வது நூற்றாண்டிலே இவ்வளவு எளிமை காணப்படுகிறதே, இதனை காப்பாற்றி வைத்து விட்டார்களே நமது பெரியவர்கள் என்று எண்ணி இரும்போது எய்தினேன். எனக்கு பொறுக்கல. நான் இப்ப 12 திருமுறையை பத்தி இப்ப வரிசையா சொல்லிட்டு வரேன். திருமுறை அமைப்பு எப்படி இருக்கிறது என்று. இப்ப முதல் திருமுறையில ஒரு 5-6 பதிகம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கேன். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணாமலை பரம்பரை செட்டியார், வணக்கத்துக்குரிய ஏசி ஐயா அவர்கள் நேரவே கேட்டுவிட்டேனா, ஐயா எனக்கு 100 வருஷம் கொடுங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு என்னையா அப்படின்ட்டாரு. அப்புறம் தலைவருக்கும் எழுதி கொடுத்தேன், தலைவருக்கும் எழுதி கொடுத்திருக்கிறேன். நண்பர் ராமியாகிட்டையும் சொல்லிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் தேவாரத்தை பத்தி நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லணும் என்ற நோக்கத்துல அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெரிய மனது அது பரம்பரைக்கே உரியது, வாழ்க என்று நான் வாழ்த்து விடுவேன் என்று சொல்லி இந்த 12 திருமுறை வரிசையில நான் இன்னொரு 10 மாசம் கழிச்சுதான் சொல்லணும். எனக்கு பொறுமை இல்லை. இந்த திருமூலர் திருமந்திரத்திலிருந்து ஒரு 10 பாட்டை இந்த தமிழ் இன்பத்தை அந்த தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு இந்த நண்பர்களுக்கு நாம பகிர்ந்து விட்டால் என்ன அப்படின்னு நினைத்து ஒரு 10-20 பாட்டு எழுதிவிட்டேன். ஒரே ஒரு அம்பிகை தோத்திரம் சொல்லி, அம்பிகை தோத்திரம் வருகிறது. ஆமா, வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு, ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி தாயும், ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி மகளும், ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி மகளும் ஆமே. தாயும் தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே. பெரிய சித்தாந்தம் படிக்காத எனக்கே இவ்வளவு எளிமையாக புரிகிறது. இப்படி ஒரு எளிமையான தமிழ், அருமையான தமிழ், தவமிருந்து பெற்ற தமிழ், தமிழ் புத்தாண்டிலே உங்களுக்கு படைக்க வேண்டும் என்று நினைத்தேன். தமிழ்ச்சி சங்கத்தின் ஆதரவிலே அன்பிலே நான் இதனை சொல்லிவிட்டேன். வாழ்க என்று தமிழ்ச்சி சங்கத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுவோம். எல்லோரும் சேர்ந்து நமச்சிவாய மந்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சி காத்திருக்கிறோம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 ஓம் நம சிவாய நம ஓம். 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 நம பார்வதி பதையே. மே மாசத்தில் 2வது வாரம் 10:30 மணிக்கு சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு.